சரி நான் இந்த காலேஜ் புதுசுனால அவரை பற்றி எனக்கு தெரியல. திடீர்னு டவுன் ஹாலில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போனோம். எல்லாருமே போயிட்டோம். எல்லா பணியும் எல்லாம் போயிட்டோம். இது யாரோட லேண்டுன்னு எங்களுக்கு அது எதுவும் கண்டுபிடிக்க முடியல. பிஓஸ் சார் கொஞ்ச நேரம் சொல்லுங்க சார். 38 ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக பணிபுரிந்துள்ளார். கூப்பிட்ட பிறகு அருகாமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலர் இருக்கிறதுனால எந்த வேலையாக இருந்தாலும் மாரிமுத்து அண்ணன் தான் உடனே ஃபோன் அடிப்பாங்க. மாரிமுத்து அண்ணா அடுத்த நிமிஷம் இங்கே இருப்பார். அப்படி தான் ஒரு பணி 38 ஆண்டுகள் அதை நோக்கி நடந்துருக்கு. எந்த வேலையில் சுணக்கம் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுதான் எங்கிட்ட உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது மருத்துவமனையில் இருந்துக்கிட்டு டாக்டர் பிரச்சனை ஒரு பிரச்சனையிட்ட கவர்மெண்ட் பண்ணிட்டு ஒரு எஸ்ஐஆர் மேட்ரு ஒரு ரிப்போர்ட் இருக்கிற சார் நாளைக்கு காலையில் ஒன்று வாங்கி கொடுத்துற சார் இருக்கிறாரு. அப்போ அதுக்கு பிறகு தான் தெரியுது ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாருன்னு சொல்லி. அதனால் தனக்கு கொடுத்த பணியை சிறப்பாக கரெக்டாக பண்ணிடுவார். டைமிங்கில் பண்ணிடுவார். அவர் தான் ஒன்று. அது சிட்டிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய இருக்கும். கோவை தெற்கு வட்டம் கோவை டவுன் கிராம நிர்வாக உதவியாளர் திரு ஏ மாரிமுத்து அவர்கள் 38 ஆண்டுகள் பணியாற்றி பணி நிறைவு பெற்றதை முன்னிட்டு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கோவை தெற்கு வட்டாட்சியர் சுரேஷ்குமார் அவர்கள் மாலை, சால்வை, மலர் கொத்து வழங்கி பணி நிறைவு சான்றிதழ் அளித்து கௌரவித்தார். நிகழ்ச்சியில் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் கருணாநிதி, மண்டல துணை வட்டாட்சியர் விஜயா, வட்டாட்சியர் ஆய்வாளர் வடிவேல்குமார், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். என்ன பண்றது நிறைய பேர் எல்லாம் அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. ஃபோன் பண்ணி சொன்னா ஒரே நாள் தான் இந்த லிஸ்ட்லாம் இதெல்லாம் கொடுக்கணும்னா அப்படின்னு சொன்னேன். அதனால எல்லாத்துக்கும் கரெக்டாக எத்தனை லெட்டர் கொடுக்கணுமோ அத்தனை லெட்டர் அது எல்லாமே சைனு பர்ஃபெக்டாக கொண்டு கொடுத்துட்டாங்க. தொழில்கள் வச்சுக்கிற பக்தி ஒரு டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அதனால தான் அவரோட இது வந்து அவரோட எழுத்தளவில் ஒரு பிறந்த நேரத்தளவில் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் என்னைக்குமே இந்த செக்ஷனில் இருக்கிறவங்க இருக்காங்க. வந்து அவரோட ஒரு உழைப்பு வந்து என்றைக்குமே வருவாய்த்துறைக்கும் சரி, நிலவைத்துறைக்கும் சரி, என்றைக்குமே ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அண்ணன் நான் வேண்டி கேட்குறேன். நாராயணன் சமயத்தில் அனுப்பிச்சிருக்காரு. அவங்க 2-3 பேர் ஸ்டேட் அசிஸ்டன்ட் இருக்காங்க. தாலுகா ஆஃபீஸுக்கு வராங்கன்னாமே நாங்கள் அசிஸ்டண்ட்டு ஆர்ஐ பீரியட் எல்லாமே நான் சாப்பிடலாம். வந்தாலே சீட்டுக்கு ஒரு பேப்பரோட தான் வருவாரு. சும்மா வந்துட்டு சும்மா வீட்டுக்கு போய் நான் பார்த்ததே கிடையாது. ஸ்டார்டிங்கில் இருந்து எத்தனை பிரச்சனை எதுவும் அப்பவும் பார்த்துக்கோங்க. என்னையும் நல்லா பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு எப்போ வேணால் வாக்கணும் பார்த்து சொல்லிட்டேன். நாளை எப்படி போனாலும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் போகணும். குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவான். இதுக்கு அவர் தான் தீர்வு தருவார். ஏன்னா அதுக்கு கரெக்டாக வேலைக்கு கொடுத்துருவாங்க. லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்பவே தெரியும் எங்கள் அப்பாக்கா இந்த வேலை எவ்வளோ அது கரெக்டாக போட்டுமா கரெக்டாக மெதுவாக வாங்கிக்கலாமான்ட்டு ஒவ்வொன்றையும் லேட்டாக தான் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ப்ரொசீஜராக தான் பண்ணுவார். எல்லாம் நான் 1